ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லாதப்போ அதுவும் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். மோர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதில் தேங்காய், அப்புறம் பச்சை மிளகாய், ஜீரகம், கொஞ்சமாக உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை போல் நல்லா ரொம்பையும் குறப்பாக வேண்டாம், ரொம்ப நைஸாக வேண்டாம், ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தயிர், அதாவது நான் கச்சன் தயிர் தான் வாங்கியிருக்கிறேன். இந்த தயிரில் நான் ஒரு 100 ml தயிர் எடுத்து மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. மத்து இருந்தால் மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இரண்டும் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய், கிள்ளி வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா பொன்னிறமாக வரட்டும். அதுக்கு பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்துட்டு, இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய், ஒச்சக்கடலை, பச்சை மிளகாய் அதை இதோட சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வேணால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கெட்டியாக வைக்கணும் அப்படின்னா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நீங்கள் பாருங்கள் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம அடித்து எடுத்து வச்சுருக்கிற அந்த மோரை நம்ம சேர்த்துக்கலாம். மோர் நான் நல்லா மிக்சியில், அதாவது தயிரை மிக்சியில் அடித்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் அது லைட்டாக கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மோரை இதில் சேர்த்துக்கலாம். இது நான் காய் எதுவுமே இல்லாததுனால இப்படி வச்சுருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நான் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன், வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. டக்குன்னு தயிர் பாக்கெட் மட்டும் இருந்தது, அதனால் இதை ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் உங்கள் வீட்டில் காய் போட்டு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது வெள்ளை பூசணி அல்லது சுரைக்காய், இந்த மாதிரி தண்ணி சத்து உள்ள காய் போட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். வெண்டைக்காயில் கூட மோர் குழம்பு செய்யலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு இது லைட்டாக ஒரு கொதி மட்டும்தான் வரணும். வந்ததுக்கு பிறகு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான மோர் குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இது வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துருக்கும். சீக்கிரமாக வச்சு முடித்தாச்சு. இவ்வளோ திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். இதில் நீங்கள் ஒற்றைக்கடலை சேர்க்கணும் அப்படிங்கிறது ஆப்ஷன் தான். ஒற்றைக்கடலை சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம், சேர்த்தா நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான மோர் குழம்பு இல்லாத மோர் குழம்பு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பானுவின் அம்மா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம சூடான சாதத்தை கூட நல்லா ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், லைட்டாக முறை வந்துருச்சு. அதாவது இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் சேர்த்து செய்யும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதாவது மோரும் ஜீரகமும் சேரும்போது நம்மளுக்கு கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. உள் உறுப்புகளுக்கு இது ரொம்ப மருந்தாக கூட நமக்கு உதவியாக இருக்கும். நான் பேக்கெட் பால் எடுத்துருந்தேன். நீங்கள் பேக்கெட் பாலுக்கு பதில் மாட்டுப்பாலில் செஞ்ச தயிர் வச்சு மோரை வச்சு செஞ்சிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும். ரொம்ப ஆரோக்கியமும் கூட. எனக்கு கிடைக்கல, அதனால் நான் பேக்கெட் தயிரில் செஞ்சுருக்கிறேன் இந்த மோர் குழம்பு. நல்லா கொதி வந்துருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படின்லாம் தேவையில்லை. லைட்டாக கொதி இந்த முறைக்குடி வந்ததுமே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.